ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங் நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிட்டுருக்கோம். இவ்வளோ நாளாக ஃபங்க்ஷன் சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லைங்களா. ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம், ஊருக்கு போகிறோம். சென்னைக்கு போகிறோம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு ட்ரெயின். ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருக்கோம். தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துடுவான் 4 மணிக்கு. வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லா திங்ஸும் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு காரில். டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். அதனால தான் சரி ஈவினிங்கே கிளம்பிட்டா டிராஃபிக் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ லேட் ஆனாலும் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டா காலையில் எடுத்து கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் வந்து ஸ்வீட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். ஸ்வீட்ஸும் நம்கீனும் மட்டும் வாங்கிட்டு போனோம். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 4:50 கரெக்டாக. போய் கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம். வழியில் ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாமும் பண்ணிட்டு போகணும். நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து இதில் காரமடையில் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். ரொம்ப தலைவலியாக இருக்குது, சரி டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு. டீ குடிச்சு முடிச்சிட்டோம். டீ இல்லை காஃபி குடித்தோம் நாங்கள். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். போகிற வழியில் போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகும்போது என்ன டைம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்வீட் வாங்கிச்சு சொல்லிட்டேன். ஸ்வீட் சொல்லிட்டேன். மிக்சர் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ். Okay. ஒரு அச்சு போடுவாங்க. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 9:20, 4:45 கிளம்பணும். இப்போ 9:20. ஆனால் கொஞ்சம் வேலைலாம் பண்ணிட்டு வந்தோம் வழியில். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சு. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, தம்பிக்கு 3 பேருக்கு தனித்தனியாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊட்டிலேயே வந்து ஹோம்மேட் சாக்லேட் கொஞ்சம் வாங்கினேன். இதில் வந்து அசார்ட்டடு பிளெயின், அப்புறம் வந்து ஆல்மண்ட் சாக்லேட் இருக்குது. இது வந்து ஒயிட் சாக்லேட்டு. அதுக்கப்புறம் பர்க்கி பேக்கெட் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நான் ஊட்டிலேயே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி. இது வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இருக்குதுல. அப்புறம் வந்து வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், பர்பிள் கேபேஜ். இதெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் தங்கச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே நீங்கள் எப்படி இருந்தாலும் 1 hour ஆகிடும். திரும்பவும் கொஞ்சம் பேக்கெல்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. ஒரு 1 hour ஆகிடும். நாளைக்கு காலையில் 5 o'clock வந்து டாக்ஸி சொல்லியாச்சு. 6 மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின். ஸோ ஒரு 4 மணிக்கு எடுத்து கிளம்புனா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் படுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.